கிறிஸ்து இயேசுவின் பிரியமான அன்பு மக்களே, தவக்காலம் கடந்து கொண்டிருக்கிறது. நாம் இறுதியிலே நடந்து கொண்டிருக்கிறோம். இனி 2024 ஆண்டிற்கான தவக்காலம் வருவதற்கு வாய்ப்பில்லை. நெருங்கி முடிந்து கொண்டிருக்கிறது. என்ன செஞ்சிருக்கிறோம், எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், எங்க நிற்கிறோம், இதான் மிக முக்கியமா நீங்கள் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்று வாசிக்கப்பட்ட சாலமோனின் ஞான நூல் புத்தகத்தில் அதே 2வது அதிகாரத்தில் நீங்கள் 23வது வசனம் யாராவது ஒரு எடுத்து வாசியுங்கள். சாலமோனின் ஞான நூல் புத்தகம் 2:23. கடவுள் மனிதர்களை எதற்கென்று படைத்தாராம்? அழியாமைக்கு படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்களேன். உங்களை கடவுள் அழிப்பதற்கு என்று படைக்கவில்லை. அடுத்து வாசிங்கம்மா. உங்களை சொந்த இயல்பின் சாயலாக உருவாக்கி இருக்கிறார். ஆகவே என்னுடைய சொந்த இயல்பின் சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற உங்களை ஒருபோதும் அவர் அழிப்பதில்லை. ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே சொல்லுங்க. நம்ம அப்ப இந்த தவக்காலத்தில் நம்ம எதை செய்ய வேண்டும், நம்ம எங்கே நின்று கொண்டிருக்கிறோம், எதை செய்வதற்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ஏசாயா புத்தகம் 30வது அதிகாரம் 1வது வசனத்தை படியுங்கள். கலகக்காரரான புதல்வருக்கு ஐயோ கேடு என்கிறார் ஆண்டவர். அடுத்து வாசிக்கிறதை கவனிங்க, வாசிங்க. என்னிடமிருந்து பெறாத திட்டத்தை செயல்படுத்துகின்றனர். என்னிடமிருந்து பெறாத திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துகின்றீர்கள். 1. 2வது, என் தூண்டுதல் இன்றி உடன்படிக்கை செய்கின்றனர். என்னுடைய தூண்டுதல் இன்றி நீங்கள் உடன்படிக்கை செய்து கொள்ளுகின்றீர்கள். இவ்வாறு பாவத்தின் மேல் பாவத்தை குவிக்கின்றனர். ஆக கடவுள் உங்கள் யாரையும் அழிப்பதற்காக அவர் உருவாக்கவில்லை. காரணம், அவர் தன்னுடைய சாயலாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் 2 காரியங்களை உங்க திட்டத்தை உங்க நோக்கத்துக்கு நீங்களாவே செய்து கொள்ளுகிறீர்கள். கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் அதில் பார்ப்பதில்லை, கடவுளுடைய திட்டத்தை நீங்கள் அதில் உணர்ந்து கொள்வதில்லை. 2வது சொல்லுகிறார் அந்த வசனத்தின் திட்டங்கள். அடுத்து, நீங்கள் உங்கள் உடன்படிக்கையை வாசிங்க. என் தூண்டுதல் இன்றி உடன்படிக்கை செய்ய, அவருடைய தூண்டுதல் இன்றி நீங்கள் உடன்படிக்கை செய்ய. என்ன பெரிய உடன்படிக்கை அவருடைய தூண்டுதல் இன்றி உங்க நோக்கத்துக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் மிக அற்புதமாக சொல்லப்படுகிறது. எபிரேயர்களை திருமுகத்துல 8வது அதிகாரத்துல 10வது வசனம். 8:10 வாசிங்க. எபிரேயர் 8:10. அந்நாட்களுக்கு பின் இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்யவிருக்கும் உடன்படிக்கை இதுவே. அவர் என்ன செய்கிறார்? என் உடன்படிக்கையை உங்க நோக்கத்துக்கு நீங்க வச்சுக்கிறீங்க. நான் உங்களோடு செய்ய இருக்கின்ற உடன்படிக்கை இதுதான். இன்றைக்கு இருக்கின்ற உங்களோடு அவர் செய்கின்ற உடன்படிக்கையை நீங்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், அதிலிருந்து மாறி வர வேண்டும். வாசியுங்கள் அந்த உடன்படிக்கையை. என் சட்டத்தை உள்ளத்தில் பதிப்பேன். அவருடைய சட்டத்தை நம் உள்ளத்தில் பதித்து வைத்திருக்கிறார். காரணம், நீங்கள் அவருடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். 1. 2, அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். அவர் நம்முடைய இதயத்திலே அதை எழுதி வைத்திருக்கிறார். நாம் இதயத்தை உற்று நோக்கி பார்ப்பதில்லை. காரணம், நம்முடைய இதயம் வஞ்சகம் நிறைந்ததாக இருக்கிறது என்று எரேமியா புத்தகத்திலே 17வது அதிகாரத்தில் சொல்லுகிறார். 9வது வசனம். ஆக இந்த மனித இதயம் வஞ்சகம் நிறைந்ததாக இருந்தாலும் என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்ற நீ, உன்னுடைய இதயத்தில் நான் என்னுடைய சட்டங்களை எழுதி வைத்திருக்கிறேன். அதை நீ பின்பற்றி வாழுகின்ற பொழுது, இன்னொரு முறை வாசிங்க. அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன், நான் அவர்களின் கடவுளாய் இருப்பேன். இப்பதாங்க அவர் உடன்படிக்கை வர்றாரு. என்னுடைய சட்டத்தை உன்னுடைய இதயத்தில் எழுதி வைக்கின்ற பொழுது நீ அதன்படி நடந்தால் நான் உன்னுடைய கடவுளாக இருப்பேன், அவர்கள் என் மக்களாய் இருப்பார்கள், நீங்கள் என்னுடைய மக்களாக இருப்பீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆமென். சொல்லுங்க ஆமென் சத்தமா. நீங்க யாருடைய மக்களா இருக்க போறீங்க? அப்போ நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? இந்த கடவுளுடைய மக்களாக நான் இருக்க வேண்டும் என்றால், அவர் படைத்த சாயலில் நான் இருக்க வேண்டும் என்றால், பாவத்திற்கு மேல் பாவத்தில் விழுந்து நான் அழியாமல் இருக்க வேண்டும் என்றால், இந்த தவக்காலத்தில் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? எடுத்து வாசிங்க. 3 நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். தொடக்க நூல் 3வது அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்லுகிறது? 3:9.
ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, மனிதனை கூப்பிடுறாரு, இங்க வா. நம்மை தன்னுடைய உருவில் படைக்கப்பட்ட அவருடைய சாயலாய் இருக்கின்ற நம்மை அவர் அழைக்கின்றார், இங்கே வா. என்ன சொல்ல இருக்கிறார்? நீ எங்கே இருக்கின்றாய்? முதல் கேள்வி அவர் கேட்கிறார், நீ எங்கே இருக்கின்றாய்? இந்த 2024வது ஆண்டு தவக்காலத்தை தொடங்கி இருக்கின்ற நான் எங்கே நிற்கின்றேன்? ஏசாயா புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற 30:1 வருகின்ற 2 நிலைகளில் எங்கே நிற்கின்றேன்? அவருடைய உடன்படிக்கைக்கு உகந்த மகனாக இருக்கின்றேனா? திருப்பி அந்த கேள்விக்கு வருகின்ற பொழுது அவன் எங்கே நிற்கின்றான் என்பதை கடவுளிடத்திலே அவன் பதிவு செய்கிறான். என்ன பதில் சொல்லுகிறான்? வாசியுங்கள், தொடர்ந்து வாசிங்க. உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். நான் நீர் பேசுகின்ற குரல் ஒலியை, இது சிறப்பாக இந்த தவக்காலத்தில் உம்முடைய குரல் ஒலியை நான் கேட்கிறேன். கேட்ட நான் எங்கே நிற்கிறேன்? ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது. பாருங்க, முதல்ல நாம் அச்சத்தோடு இருக்கிறோம். கடவுள் முன்னிலையில் நிற்கின்ற நீங்கள் அச்சமின்றி இருக்க வேண்டும். அப்படி அச்சமின்றி இருக்க வேண்டும் என்றால் இறை பற்றுள்ள நீதிமான்களாய் வாழ வேண்டும். இறை பற்றில்லாதவர்கள், தீமை நிறைந்தவர்கள் தான் அச்சத்தோடு இருக்க வேண்டும். நீங்கள் அச்சமற்றவர்களாக இருக்க வேண்டும். அடுத்து, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். இரண்டாவது சொல்லுகிறார், நான் ஆடையின்றி இருந்தேன். அப்ப என்ன அர்த்தம்? நீ கிறிஸ்து இயேசுவினுடைய ஆடையை அணிந்து கொள்ளவில்லை. எப்போது அந்த ஆடை உனக்கு கொடுக்கப்படுகிறது? திருமுழுக்கில் உனக்கு ஆடை கொடுக்கப்படுகிறது. அந்த ஆடையை நீ அணிந்திருக்கிறாயா? தூய்மை நிறைந்தவனாக. இன்றைய வசனம் நாம் ஜெப வழிபாட்டில் கேட்டோம். 1 யோவான் 16வது வசனம் கேட்டோம். 15 சொல்றாரு, நீங்கள் உங்கள் நடத்தையில் தூயவர்களாயிருங்கன்னு சொல்றாரு. அப்போ தூய்மையான அடையை அணிந்திருந்தால், தூய்மை நிறைந்தவனாய் இருந்தால், உன் நடத்தையில் தூயவனாக இரு. காரணம், தூயவராகி இருக்கிறேன் நான், நீங்களும் தூயவராக இருக்கணும். அப்ப இந்த தவக்காலத்தில் நான் எங்கே நின்று கொண்டிருக்கிறேன்? அசிங்கமா நின்றுகிட்டு இருக்கிறேன், ஆடையின்றி. பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆடையின்றி. அடுத்து 3வது ஒரு வசனம் சொல்றான், நான் ஒளிந்து கொண்டேன். கடவுள் எங்கே இருக்கிறேன் கேட்ட கேள்விக்கு அவன் 3 ஆன்சரை சொல்றான். 1 அச்சமாய் இருந்தது, 2வது ஆடையின்றி இருந்தது, 3வது நான் ஒளிந்து கொண்டேன். இன்றைக்கு நீங்க எங்கே இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. ஆமென்.